வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜாஷ்வா கேமிங். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஏற்கனவே நைட் ஷிஃப்ட் பிக்கபூ நைட் ஷிஃப்ட் நர்ஸ்ன்ற ஒரு கேம் போட்டிருப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 2 வரைக்கும் முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, கண்டினியூ கொடுத்துருவோம். பிக்கபூ நைட் ஷிஃப்ட் நர்ஸ். ஓகே, ஆரம்பமே இருட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா செப்டம்பர் 18, 2018 7:30 PM 7 மணி. ஏங்க நானும் இப்போ 7 மணிக்கு தானே இது பண்ணிடுறீங்க. ஆமாம், 7 மணி. பார்த்தீங்களா என்னம்மா ஒரு டைம் லைன்னு. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. எங்கே எடுத்தோன்னே ஜம்ப்ஸ்கேர் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த இதுக்கு கோ டு யுவர் டெஸ்க்கு இதை பேக் வைக்கணும். புட்டிங் மை பேக். ஓகே, பேக் வச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு ஃபோன் எடுக்கணும். ஃபோன் எடுப்பாங்க. ஓகே, ஃபோன் வந்துருச்சா? இப்போ பாருங்கள், லொல்லு ஃபோன் எடுத்துட்டானா? இப்போ பாருங்கள், ஹலோ மே ஹெல்ப் யூ. ஓகே, டைலாக் ஸ்கிரிப்டு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணணும். இவ்வளோதானே? டே பார்த்துடலாம்டா. ஆனால் நீங்கள் ஜம்ப்ஸ்கேர் மட்டும் கொஞ்சம் கொடுக்கறத நிறுத்துங்கடா, ரொம்ப பயமாக இருக்குடா. டே இந்த இதுக்கு செம்மையாக ஜம்ப்ஸ்கேர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லா இதுலேயுமே ஜம்ப்ஸ்கேர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்டா போங்கடாங்கிட்டு. இந்த லொல்லு ஃபோன் வேறு அடிச்சுக்குது. ஓகே, ஹலோ, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? ஓகே, ஓகே, கோ டு ஃபார்மசி. இது தானடா. சரிங்கடா, போவேண்டா. எங்கள் ரொம்ப பயமாக இருக்குது. அதே மேட்ரு. இப்போ பேக்லேருந்து நான் மாத்திரையை மறந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாத்திரை எழுதுவோம். ஓகே, இதுலேருந்து என்ன புரியுதுன்னு எனக்கே தெரில. ஓகே, இந்த மேடம்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, டைலாக் ஸ்கிரிப்டு. இப்போ வந்து நம்ம போவோம். இப்போ போனோன்னா இப்போ பாருங்கள், ஏதாச்சும் ஜம்ப்ஸ்கேர் ஏதாச்சும் கொடுத்து விட்ருவாங்க. அதனால் கொடுக்கலடே, ப்ளீஸ்ராடே, நான் கேம் விளாட வந்திருக்கேன்டா. ஓகே, இப்போ பாருங்கள், பேக் இன்ட்ராக்ட் பண்ணணும். டேக்கிங் சம்திங் இன் மை பேக் பேக். ஓகே, இப்போ வந்து மாத்திரை எடுத்தாச்சா? மாத்திரை எடுத்து என்ன பண்ண வேண்டும்? நாள் இங்கே வந்து கொடுக்கணும். ஒருவேளை இது நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எத்தனாவது எண்டிங் எனக்கு தெரிஞ்சு எத்தனாவது எண்டிங் வரைக்கும் முடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரில, மறந்து போயிட்டேன். ஏதாச்சும் பக்கத்து பெட்டில் இருக்காங்களா? ஓகே, பார்க்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓகே, நம்ம வந்து மறுபடியும் நம்மளோட டெஸ்க்கையே போயிடுவோம். ஓகே, லாஸ்ட் போன பார்ட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, இது அவங்களோட அம்மாவுக்கு ஏதோ இறந்துட்டாங்க. அவங்க அம்மா என்னன்னு தெரில. ஐயோ, எமர்ஜென்சி கால். ஹலோ, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறோம். ஹலோ நர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்யூஷன் பாட்டில் ஏங்க அதே தாங்க வருது. இன்ஃப்யூஷன் பாட்டில் மாற்றணுங்க. ஓகே, அப்போ இன்னும் இது நம்ம வந்து கண்டினியூ ஸ்டோரி கொடுத்தோம். யூஸ் கம்ப்யூட்டர் கொடுக்க மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க. நம்ம வந்து 26 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். 30 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் 27, 28, 29, 30 4 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. அந்த 4 சப்ஸ்கிரைபரையும் தட்டி யார் பார்க்குறீங்களோ மறக்காமல் எல்லாருமே இது தட்டி விட்ருங்க. ஓகே, ஓகே 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 ஃபார்மசிக்கு போகணுமா? சூப்பர்ரா, செம்ம. அதே தான் கொடுக்குறேன். அம்மா பயன்ட்டேங்க. ஓகே, இதை வேறு எடுக்கணும். எடுத்து கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்குள்ளே என் பெண்டை வந்துடுறாடே. பெண்டு ஏங்க என்னங்க எந்திரிச்சிட்டாங்க? ஆமாலே, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, அதே தான். ஏங்க எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி கேம் சேவ் ஆகிற போலங்க. அதே இது தாங்க விளையாண்டிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவங்க இறந்துருவாங்க, அவங்களோட அம்மா. ஓகே ஓகே, இன்ட்ராக்ட். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் மேடம். ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் பேமல், நீங்கள் வந்து உங்களோட மெடிசன் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ டிட் நர்ஸ், நான் வந்து இது மாத்திரை எடுத்துக்கிட்டேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. யூஆர் வெல்கம் மேம் அப்படின்னு சொல்கிறோம். நர்ஸ், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பெட்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் யாருமே இல்லையே நெக்ஸ்ட் பெட்டில் அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறோம். யாரோ என்னை பார்த்துட்டு, ஏதோ ஒரு உமன் பார்த்துட்டு பேல் ஃபேஸ், அதாவது எனக்கு முன்னாடி நின்று ஏதோ ஒரு மாதிரி ஃபேஸில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஐ வாஸ் டேக்கிங் த மெடிசன். நான் வந்து மெடிசன் எடுக்கும் போது, நான் வந்து மெடிசன் சாப்பிடும் போது அவங்க என்கிட்ட பேசினாங்க. ஷி வாஸ் ஸ்டாரிங் அட் மீ லைக் அண்ட் ஷவுட்டிங் அவுட் கோ அவே. என்னை வந்து வெளியே எங்கேயோ போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னான். நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப பயந்துருக்காங்க போல மக்களே. தென் ஷீ வென்ட் டு த நெக்ஸ்ட் பெட். அவங்க வந்து மறுபடியும் பக்கத்து பெட்டுக்கு போச்சு. ஐ ஆஸ்க்டு மை டாட்டர் டு செக் ஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் டாக்டர் சொன்னாங்க யாருமே ஹியர் எதுவுமே எனக்கு கண்ணுக்கு படலையே, எதுவும் தென் பண்ணலையேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறோம் அவங்ககிட்ட. அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையே நான் யாரையும் பார்க்கலையே, என் ஃபோன் மட்டும்தான் என் கண்ணில் என் ஃபோன் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் குட் பி நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரம்மையில் எழுந்திரிச்சிக்கும் போது அது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஸோ காஸ் ஐ ஆல்சோ ஹர்ட் தேர் வாஸ் அ லிட்டில் பாய். யாரோ சின்ன பையன் அழுகுற மாதிரி கூட சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பக்கத்து இதில் செக் பண்ணுறீங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்து செக் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. கோ டு பெட்டு மேவர் 2. ஏண்டா இந்த டார்க்கு. டர்ன் ஆன் த லைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ஏதாச்சும் இது கொடுப்பாங்க. யாருமே இல்லை. வாட் ஹேப்பன் திஸ் பெட்டு. என்னங்க ஆச்சு? யாரும் அழுகுறாங்க. This incident happened 3 months ago. இது 3 monthsக்கு முன்னாடி a woman referred her son who had been diagnosed dengue. இவங்க பாருங்க, அது மேலே அவங்க அந்த சன் மேலே அந்த பையன் மேலே படுத்து அழுத்திட்டு இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களோட அம்மாவா. அந்த பையன் வந்து டெங்கு ஃபீவரில் இறந்துருக்கானா. இப்போ புரியுதுங்க. இப்போ தாங்க he was treated here for 2 days. அவன் வந்து 2 நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. at that time was the person in charge. at that time I was person in charge. இவங்கள தான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க முன்னாடி. when checking the blood this child has a drug allergy. ஏதோ ஒரு ட்ரக் அலர்ஜி இருக்காங்க இவனுக்கு. இது செக் பண்ணும்போது பிளட்டை செக் பண்ணும்போது ட்ரக் அலர்ஜி இருந்திருக்கான். பேஷண்ட் வித் ட்ரக் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹான்னு நம்ம சிரிக்கிறோம். என்னடா இது, ஹீஸ் மை ப்ரேவா என்னங்க சொல்கிறாங்க? நான் தான் உங்களோட கும்பிட்றேண்ணா. ஆன் ஹிஸ் செகண்ட் ட்ரீட்மெண்ட் டே ஐ புட் மெடிசன் தட் குட் ட்ரிகர் இஸ் அலர்ஜி. நம்ம போட்டு விட்ட மேலே இது நம்ம போட்டு விட்ட இது என்ன ஏதோ இவங்க வந்து ஊசி போட்டு விட்ருக்காங்களா, அந்த அந்த இது அலர்ஜி இது கொடுத்ததே அவங்க தானா. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய வில்லியாக இருந்திருக்கோன்னு. ஹி டுக் இட். என்னது புரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இந்த மெடிசன் போட்டு விட்ருக்கணும்னு நினைக்கிறேன். த மெடிசன் டிடன்ட் டேக் அ லாங் டைம் டு கெட் ஒர்க்டு. இதை வந்து வேலை செய்ய ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. He was having convulsions and asthma. இவனுக்கு வந்து அஸ்த்மா ப்ராப்ளம்லாம் வந்து அஸ்த்மா ப்ராப்ளம், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரிலங்க. ஆஸ்துமா ப்ராப்ளம்னுவாங்களே, மூச்சு விட கஷ்டப்படுவாங்களா, அந்த மாதிரி மூச்சு திணறிக்கானா. அவங்க அம்மா வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்களாம். டாக்டு மீ ஆன் ஃபோன். அவங்க வந்து இவங்ககிட்ட பேசியிருக்காங்களாங்க. இப்படி ஆயிடுச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்களாம். ஐ கால்டு த டாக்டர் டு ஆஸ்க் ஃபார் எமர்ஜென்சி ஹெல்ப்பு. யாரோ அவங்க நான் வந்து கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு யாரோ நர்ஸ் வந்து, அதாவது நம்ம ஏதோ யாராவது கூட்டியிருப்போம், யாராவது டாக்டரை. வி ட்ரைடு ஹர் டு சேவ் ஹிஸ் லைஃப் பட் வி ஃபெயில்டு. அதனால் நாங்கள் வந்து அவனோட உயிரை காப்பாற்ற தான் நினச்சோம். நாங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இவனோட உயிரை காப்பாற்ற நினச்சோம். ஆனால் அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹானஸ்ட்லி அட் தட் மொமெண்ட் ஐ வாண்டட் டு லாஃப். என்னங்க இப்படிலாம் பேசுது இந்த நர்ஸு. இப்போதாங்க இதுதாங்க அந்த மருந்தை கொடுத்துருக்கு. அது வந்து சிரிக்க நினச்சிருக்கான். அப்போ வேற பார்த்துக்கோங்களேன், இதெல்லாம் உனக்கு தேவைதானே நர்ஸு. ஓகே, ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் ஐ ஹாவ் டன். ஐ எம் ஸோ என்னங்க இது சரியான சைக்கோபேத்தாக இருக்கும் போலங்க. பட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஹைட் இட். இதெல்லாம் பிடிச்சி அப்படியே தூக்கில் தொங்க விட்டு அப்படியே சாவடிக்கணுங்க இந்த நர்ஸை.
என்ன இப்படிலாம் பண்ணியிருக்க, ஒரு சின்ன பையனாங்க அதுவும் போயிட்டு. இப்போதானே எனக்கு புரியுது இதோட கான்செப்ட் என்னன்னு. த டாக்டர் ரிவீல்டு த சைல்டு had died. அவங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாக, அவங்களோட சன் வந்து அவங்களோட பிள்ளை வந்து செத்துட்டாங்கன்னு, இறந்துட்டான்னு. ஏங்க சரியான கொடுமைக்காரிங்க இது. his mom was crying so hard. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாங்களா, என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாங்களாம். he is known as a single parent. she is known as a single parent. இவங்க ஒத்தையாக தான் இது பேரண்ட்டாக இருந்திருக்காங்க போல இவனுக்கு. டாக்டர் அண்ட் ஐ வெண்ட் அவுட் ஆஃப் த ரூம் டு கிவ் ஹர் ப்ரைவசி. அவங்களுக்கு வந்து துணைவையாக இருக்க அவங்க வந்து அவங்க ரூமுக்கு போயிருக்காங்களாம். டாக்டர் அசைன்டு மீ டு இஷ்யூ அ டெத் சர்டிஃபிகேட். என்னது இஷ்யூ அ டெத் சர்டிஃபிகேட்டா? இது இறந்த சர்டிஃபிகேட்டா? ஓ, அங்கே இறந்த இது ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க போல். பிஃபோர் ஐ டூ தட் ஐ வென்ட் டு டாய்லெட். இன் த டாய்லெட் ஐ லாஃப்டு வெரி ஹார்ட். ஓ மை ஐசோ. ஏங்க என்னங்க இப்படிலாம், ஏன் நர்ஸு உன்னையெல்லாம் கத்தி வச்சு அப்படியே குத்தி மண்டையில இறக்கி ஏங்க இதுதாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு பையன் வந்து டெங்கு ஃபீவரில் இருந்திருக்கானா. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவனுக்கு ஒரு மருந்து போட்டுருக்காங்க. அதனால அவனுக்கு அஸ்துமா ப்ராப்ளம் வந்துட்டு மூச்சு விட முடியாமல். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது அந்த அஸ்துமா ப்ராப்ளம் வந்தாலே கொஞ்சம் மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. இதில் இது வேறு மருந்து வேறு கொடுத்துருக்கு. அப்போ எப்படிங்க உயிர் பிழைப்பான்? அதனால் அந்த பையன் இறந்துருக்கான். அந்த பையன் இறந்ததும் அது எப்படி அதை சொல்கிறேன்னே தெரியல. இருப்பாங்களேன், ரொம்பவே சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. சிரிக்கணும்னு தோணுச்சான். நீங்கள் பாருங்களேன் எப்படிலாம் பண்ணியிருக்குன்னு. சே, பேய், இதை எடுத்து அப்படியே மண்டையை கடிச்சு அப்படியே கொதறிடு. எந்திரிச்சிட்டுங்க. இதுதான் தி ஓஜி கதை. Why did you leave me son? என்னை விட்டு ஏன் மகனே போன அப்படின்னு சொல்கிறாங்க. Now I have no one in my life. என் வாழ்க்கையில் இனிமேல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிக்கிறாங்க அம்மா. அப்படியே பிடிச்சி கொன்று, ப்ளீஸ் கொன்று. சன், ஆர் யூ லோன்லி அப்படின்னு. நீ என்ன தனியாக இருக்கியா? ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ, ஐ வில் பி. ஏங்க இது என்ன பண்ணுறாங்க? ஏங்க இல்லை, நோ, ஓ ஷீட். ஏங்க இங்கே பாருங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்களோட இதை பார்த்து அவங்க தலையை வெட்டிக்கிட்டாங்க. என்ன ஹாவா? ஏய் என்ன இப்படி சிரிக்கிற? திஸ் இஸ் அ மாஸ்டர் பீஸ். ஏங்க இது ஒரு கொலைகாரிங்க. இந்த நர்ஸு ஹாப்பியா? ஏங்க என்னங்க சிரிக்குது? ஏங்க இந்த கேம் பார்த்தாலே அப்படியே ஃபோனை தூக்கி போட்டு எரிஞ்சு அப்படியே. ஏங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கு? எங்க பாவங்க அந்த பையனும் அவங்க அம்மாவும். அட சிரிக்குது பார்த்தீங்களா? சூன் ஐ வில் ஹாவ் மோர் இன்னும் நிறைய பேர்த்த சாவடிக்குமா? அடி பாவி. அப்போ இவங்கெல்லாம் வில்லன் கிடையாதுங்க, இந்த நர்ஸு தாங்க வில்லன். இன்னும் நிறைய பேர்த்த சாவடிப்பேன்னா சாவடி. இங்கே வந்து அந்த ஏங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் தப்பாக எடுத்துக்கிட்டே. அவங்க வந்து ஏதோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி நினைக்கிறாங்க. தேவையில்லாமல் நம்ம கூட பிரச்சனை வச்சனால பேயாக வந்து நம்மளை பயமுத்துறாங்கன்னு நினச்சேன். இப்படி நடந்துருக்குங்க. ட்ரக் அலர்ஜி. ஏங்க ட்ரக்கு ஏங்க போதை பொருள் அலர்ஜி வச்சு அதை சாவடிச்சிருக்காங்க போல. ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து. மிஸ்டர் பேமலா ஹேஸ் த சேம் ட்ரக் அலர்ஜி. ஏங்க இப்போ பார்த்தீங்களா, போன பார்ட்டில் வந்து மக்களே, போன வாட்டி ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்லாம் பார்க்காதவங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ முடிஞ்சோடனே உடனே போயிட்டு பார்த்துருவாங்க. லாஸ்ட்டு எண்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து அவங்களுக்கு வந்து பேக்கில் எடுத்து கொடுத்த மருந்து. யூ ஏங்க பேக்லேருந்து எடுத்து கொடுத்த மருந்து தாங்க அந்த ட்ரக் இது. அதனால் ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து இறந்து போவாங்களாம். ஐ நீட் டு வெயிட் ஃபார் த மெடிசன் டு ரியாக்ட். அடி பாவி. ஏங்க என்ன இப்படி சிரிக்குது? இங்கே அது வாய் அப்படியே பிடிச்சி இப்படி கிழிச்சு விட்டுலாம் போல இருக்குங்க. ஏங்க என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இந்த கேம்
இந்த கேம் கிரியேட்டர் எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டே ஃப்ரீயாகவே ஏற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஏற்றி விளாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாட்ஸ் கோயிங் ஆன் நர்ஸ் இந்த நெக்ஸ்ட் பெட், என்ன நடக்குது அந்த நெக்ஸ்ட் பெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங், நோ ஒன், யாருமே இல்லை அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் தென் இட்ஸ் ஜஸ்ட் த வே மை மாம் ஃபீல்ஸ். ஆமாம், நான் சொல்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் தான் அப்படின்னு ஏங்க பேமலாஸ் டாட்டர் நர்ஸ் ஒய் ஆர் யூ ஸ்மைலிங், ஆர் யூ ஓகேன்னு கேங்க. ஏங்க இதை பார்த்து எப்படியே ஐயோ என்ன சொல்கிறது, இந்த நர்ஸை பற்றி நல்லா திட்டி விடுங்க கமெண்ட்டில். என்னம்மா கேமை கொண்டு போயிருக்காங்க. ஓ நத்திங் யா, ஐ எம் ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் த ஃபன்னி மொமெண்ட் அது. எவ்வளோ பெரிய கில்லர்னு யோசிச்சு பாருங்கள். யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே பார்ட் 2 பார்த்துடுவாங்க, பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துடுவாங்க. ஓ ஓகேன்றாங்க. ஏம்மா நீ வேற இது ஏமாந்துற. பாவங்க அந்த பாட்டி பாவங்க. இன்னும் அவங்களோட இவங்களோட அம்மா வந்து இறந்துருவாங்க கொஞ்ச நேரத்தில். ஐயோ நம்மளாம் இந்த வேலையை பார்த்தோம், இந்த கொலையை நம்மளாம் பண்ணோம். அதாவது நான் இல்லை, இந்த கேமில் இருக்க நர்ஸு. இப்போ கூட அந்த பேய் வந்து சாவிடுச்சுன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பாருங்களேன், அலாம் இது அடிக்கும். இந்த டாக்டரும் சேர்ந்து தாங்க இந்த கொலையை பண்ணியிருக்கான் போல. கருமத்தை, என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. ஓகே இப்போ அலாம் அடிச்சிச்சா. இப்போ பாருங்களேன், இறந்துருவாங்க. எப்படி இவனை அடிச்சு அப்படியே கொண்டுடலாம் போல இருக்குங்க அப்படியே. ஹலோ நர்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மை மாம், ஷீ இஸ் ஹேவிங் கான்வல்ஷன்ஸ். அவங்களுக்கு வந்து ஏதோ மயக்கமாக வருதாங்க. ஓகே, ஐ வில் பி தேர் சூன், கோ டு அவர் ரூம். இதுலேருந்து அடி பாவி, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அடி பாவி, சைக்கோ பார்த்து. Oh, you guys are here, my collection. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க. கருப்புல கேம்ல இது வந்து ஒரு விளையாட்டுன்னு தோணுச்சுன்னா இதை வச்சு நம்ம விளையாடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு சைக்கோ பார்த்துங்க. நம்ம தான் இதுன்னு நினைச்சோம், கடைசியில் நம்ம தாங்க வில்லனே. மாம் ப்ளீஸ் வேக்கப். பாவங்க உங்களோட மகள். ஐயோ என்னத்த சொல்றது, பின்னாடி தானே இந்த பேய்களா இருக்கு, அப்படியே வச்சு கொன்றலாம்ல. ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க. கலெக்ஷன்ஸ் 5, 5வது கொலையா? அப்போ அந்த பையனோட அப்பா அம்மா, அப்புறம் அந்த அப்பா அம்மா, அந்த பையன், அப்புறம் இன்னொருத்தவங்களை கொண்டிருக்கா, அப்புறம் இவங்களோட அம்மா. எண்டிங் 8. இன்னொரு எண்டிங் இருக்குது, இதையும் பண்ணிட்டு போயிடலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்க. இதுதான் 9வது எண்டிங். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல இந்த கேமு. மறக்காமல் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ ப்ளீஸ் மகளே, எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நர்ஸு சரியான லூசுங்க. திறக்கலையா, செத்தடி கொக்கால. ஓ நோ, த எலிவேட்டர் broke again. Shit. Hello, somebody there, help me, I am trapped. சாவடி கொய்யால. என்ன பேயா? சூப்பர் ஓஜி சம்பவம் மக்களே. ஓஜி சம்பவம்னா இதுதான், பார்த்துக்கோங்க. ஹலோ ஹெல்ப் மீ, எனக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஐ நீட் டு கால் யூ. என்னோட இவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன கேமுங்க இதெல்லாம்? செம்மையாக இருக்குது இந்த கேமு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஷீட் நோ கனெக்ஷன். சாவுடலாம் தேவைதான் இது. இந்த நர்ஸை பார்த்தாலே அப்படியே இந்த லிஃப்ட் எடுத்து அப்படியே கீழே, அந்த லிஃப்ட்டு இறங்கும் போதே அந்த இடத்துல அப்படியே கீழே போட்டு அந்த லிஃப்ட்டை வச்சு நசுக்கணும் போல தோணுதுங்க.
உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஐ ஷுட் ஃபைண்ட் அ கனெக்ஷன் நோ மேட்டர் வாட். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நான் வந்து கனெக்ஷன்லாம் அப்பயும் என்ன திமிரா பேசுது பார்த்தீங்களா? ஆஹா, இப்போ என்ன பண்ணணும்? ஐ காட் இட். நான் அந்த கனெக்ஷன் காட்டிட்டேன். ஐம் கான பேய் 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 சீக்கிரமா வந்துரு பேயே, சீக்கிரமா வா ப்ளீஸ், எனக்காக வா ப்ளீஸ். இந்த கொல்றது அப்படியே மனசில் வச்சுக்கணும். இது செம்மையான ரிவெஞ்சாக இருக்க போது. ஆன்சர் மீ ப்ளீஸ். ஓன் சாவடி செத்தடி. The door is open. But why a little? Who cares? I need to get out. What the hell is happening? I can't move. சாவு கொஞ்சம் சாவு. நல்லா கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க அப்படியே. என்ன பண்ணுறது? தண்ணி இருக்குல்ல, தண்ணியிலே அப்படியே முக்கி அப்படியே என்ன சொல்கிறது, கொடூரமாக அது வந்து எப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாக கொள்ளக்கூடாது. அதெல்லாம் துன்புறுத்தி கொள்ளணும். அந்த அளவுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் வெயிட்டிங் ஃபார் கலவரம் சீக்கிரம் கலவரம் வேணும். சீக்கிரமாக வா பேயே, என்னை கொல்ல அந்த நர்ஸை கொல்லு, சீக்கிரமாக வா. மூவ் பண்ணுறாடே, மூவ் பண்ணாதான் வரும்னு நினைக்கிறேன். யார் இருக்கா சைடில்? யாருமே இல்லை. ஏங்க இந்த டோர் திறந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. என்னடாச்சு? பேக் டு த கேம். ஓகே, சீக்கிரமா. என்னங்க நடக்குது? ஒன்றும் புரியலையே. இந்த பேய் எப்போங்க வந்து இதை கொல்லும்? எத்தனை கொலை பண்ணிருக்கு பார்த்தீங்களா? என்னோட கலெக்ஷன் வந்து கலெக்ட் ஆயிடுச்சான். அப்போ இது வந்து ஏதோ ஒரு உள்ளூர்ச்சினால இது பண்ணியிருக்கோ. என்னங்க சொல்கிறது இதெல்லாம்? என்னங்க பண்ணணும்? என்னால் அசைய கூட முடியலங்க.